ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கவங்களுக்கும் ஒர்க்கிங் விமன்ஸுக்கும் அவங்க ஹேர் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண டைம் இருக்காது, சரௌண்டிங்கும் செட் ஆகாது. ஸோ இப்போ எப்படி உங்கள் ஹேரை ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறது, தென் என்னென்ன விஷயம்லாம் உங்கள் ஹேரில் பண்ணக்கூடாது, அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேரில் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஷாம்புவை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுற ஷாம்புவை ஸ்மெல் நல்லா இருக்குன்னு நியூவாக ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் ஷாம்புவை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டேவும் இருக்காதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற சீப்போ ஹேர் கிளிப்ஸ் இதெல்லாம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் பில்லோ டவல் இதையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் டேண்ட்ரஃப் உங்கள் ஃப்ரெண்டு தலையிலேருந்து அது உங்களுக்கும் வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்கள் பில்லோ கவரை வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கோங்க. இதனால் கூட உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஹேர் ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம். எப்போ பார்த்தாலும் உங்கள் முடியை கொண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அதனால் கூட உங்கள் ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகும். அப்புறம் நைட்டு தூங்குறப்ப ஃப்ரீ ஹேரில் தூங்கக்கூடாது. அப்படி தூங்கினா உங்கள் ஹேர் ரொம்ப சிக்காகி ஹேர் ஃபால் கூட அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நைட்டு தூங்க போகிறப்ப முடியை லூஸாக பின்னிக்கோங்க. இப்போ உங்கள் ஹேரை எப்படிலாம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாரத்துக்கு 3 டைம் ஆகுது உங்கள் ஹேருக்கு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. இதனால் உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரை ஆகாமல் ஃபால் ஆகாமல் இருக்கும். எப்போவுமே உங்கள் ஹேருக்கு ஹோம்மேட் ஹேர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரேக்ரன்ஸ் அதிகமாக இருக்க ஹேர் ஆயிலை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு காலையில் நைட்டு இப்படி 2 தடவை உங்கள் தலைமுடியை இந்த மாதிரி போட்டு நல்லா சீவி விடணும். இந்த மாதிரி சீவி விடுறதுனால உங்கள் ஸ்கேல்ப்புக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகி உங்கள் முடி வளர்ச்சியும் அதிகமாகும். ஹாஸ்டலில் இருக்கவங்களால அடிக்கடி இந்த மாதிரி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ வீட்டுக்கு வர்றப்ப இந்த மாதிரி ஹோம்மேட் ஹேர் ஆயில் செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இந்த ஹேர் ஆயில் உங்கள் ஹேரை ரொம்ப ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வாரத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் ஹேருக்கு ஹேர் பேக் போட்டுக்கோங்க. ஹேர் பேக்லாம் அப்பப்போ உங்களால் அரைச்சி யூஸ் பண்ண முடியலன்னா நாட்டு மருந்து கடையில் கரிசலாங்கண்ணி பொடி, நெல்லிக்காய் பொடி, செம்பருத்தி பூ பொடி இந்த மாதிரி வாங்கி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக்காக போட்டுக்கோங்க. இதுவும் உங்கள் ஹேருக்கு நல்ல பூஸ்டர் மாதிரி ஒர்க் ஆகும். ரொம்ப ரிலாக்ஸாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. கீரையெல்லாம் ஹாஸ்டலில் இருக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியாது. ஸோ முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இதெல்லாம் பொடி பண்ணி வச்சு டெய்லியும் 1 ஸ்பூன் தண்ணியில் இல்லைன்னா மோரில் கலந்து குடிச்சிக்கோங்க. இதனால் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும். முடிஞ்சால் டெய்லியும் ஒரு கேரட்டு, 2 டேட்ஸு, கொஞ்சம் நிலக்கடலை இதெல்லாம் சாப்பிடுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட் வைப்ஸ் ஒன்லி சிந்துமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye smileys, be happy and stay positive.